அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற விஷயங்கள பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் குடுத்துட்டு வரோங்க. இப்ப தமிழ்நாடுல +2 முடிச்ச மாணவர்கள், அடுத்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏங்கிற கவுன்சிலிங் மூலமா கல்லூரிகள தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ, அப்ப நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகள் பத்தியுமே நம்ம வந்து வீடியோஸ் குடுத்துட்டு வரோங்க. ஏற்கனவே சில கல்லூரிகள் பத்தி நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் என்ன கல்லூரியை பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கல்லூரியை பத்தி தான் பேச போறேன். இந்த ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த ஒரு கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல அமையப்பட்டு இருக்குதுங்க. இந்த திருவள்ளூர் மாவட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சென்னையோட சரௌண்டிங் ஏரியாஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, NACல ஏ கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கின ஒரு கல்லூரியாகவும் பார்க்கப்படுதுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு அட்டானமஸ் கல்லூரியாகவும் வந்து இவங்க வந்து பார்க்கப்படுறாங்க. இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கப்பட்டது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து இந்த கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கல்லூரியில வந்து பார்த்தீங்கன்னா, 8 டிபார்ட்மெண்ட் ரன் பண்றாங்க. இந்த 8 டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து ஒரு 54 லெபார்டரிஸ் வரைக்கும் வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கோட பேசிக் டீடைல்ஸ். இது போக இவங்க வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து ரன் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸையும் பார்ப்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ரன் பண்றாங்க. தென் பிஇல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து வச்சிருக்காங்க. தென் பிஇ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுதுங்க. ஸோ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ங்கிற கோர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகளில் கிடையாது. அதுவுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் வச்சிருக்காங்க. தென் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ், பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இது போக இவங்க வந்து ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐசிடியிலேருந்து ஒரு ஃபண்டு வாங்கி இவங்க வந்து ஏஐசிடிஇ ஐடியா லேப் அப்படிங்கிற ஒரு லேப் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரிகளில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த கேம்பஸ் லைஃப்ங்கிற விஷயங்கள்ல இவங்களே கொடுத்துட்றாங்க. என்ன மாதிரியான லெபார்டரிஸ் இருக்குது, லைப்ரரிஸ் இருக்குது, கிளப்ஸ் இருக்குது, என்ன கமிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை கொடுத்துட்றாங்க. இது போக பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அடிஷனலா அப்பார்ட் ஃப்ரம் அண்ட் ரெகுலர் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் இல்லாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடிஷனலா வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து கத்துக்க வைக்கிறாங்க. இட் மே பி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை முடிக்க வச்சு அது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு கொண்டு போறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கல்லூரியில் வந்து 85% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதா வந்து இவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்ல இருந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு கொடுக்குறோம் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை கடந்த 4 வருஷத்தோட காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தது. ஸோ இதில் வந்து பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கிறாங்க, ஈவன் வித் அவங்களோட அண்ணா யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்டர் நம்பர், பையனோட பேரு, என்ன டிபார்ட்மெண்ட், எந்த வருஷம் மாணவர்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க, தென் வந்து என்ன மோட், ஆன் கேம்பஸா ஆஃப் கேம்பஸா அப்படிங்கிற விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸாக பார்க்கப்படுங்க. இது மாதிரி ஒவ்வொரு இந்த கல்லூரியில் வந்து ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள்ங்கிறது இருக்குது. ஸோ மாணவர்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கல்லூரிகளில் சேர்ந்து அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி பிளேஸ் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு நம்ம வந்து பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள் பற்றி நம்ம வந்து வீடியோஸுங்கிறத கொடுத்துட்டு வரோம். இதுலேயும் பர்டிகுலராக டிஎன்இஏ கவுன்சிலில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸுங்கிறது போட்டுக்கிட்டு வரோம். ஒவ்வொரு கல்லூரிகள் பற்றி போட்டுக்கிட்டு வரோம். இது மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.